ஆர்கே பேங்கிங் மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே பேஸ்டு பசில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோஸ் போட்டிருப்பேன் பசில் சீரீஸில். அது பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டே பேஸ்டு பசில்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே ஆர்பிஐ அசிஸ்டன்ட் லெவல் தான். ஸோ இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் இது. 7 persons ABCDEFGHG attending exams on different days of the same week. ஸோ இந்த கொஷினில் டே பேஸ் பஸ்ஸில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா வீக் வந்து எந்த இதில் ஸ்டார்ட் ஆகுது, சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லை மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றது மட்டும் தான் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான இது. ஸோ இதில் வந்து சண்டே டு சாட்டர்டே கொடுத்துருக்காங்க. அண்ட் நாட் நெசர்லி இந்த சேம் ஆர்டர். சி அட்டெண்ட் எக்ஸாம் ஆன் ஒன் ஆஃப் த டேஸ் ஆஃப்டர் வெட்னஸ்டே. ஓகே, இப்போ நம்ம டீகோட் பண்ணிக்கலாம். கீழே இங்கே சண்டே மண்டே எழுதிக்கலாம். ஃப்ரைடே சாட்டர்டே. ஓகே, சண்டேயில் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை மண்டேயில் ஸ்டார்ட் ஆகுதா அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தென் சி என்ன கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்மாக தெரிகிறத நீங்கள் டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணிடலாம். சி அட்டெண்ட்ஸ் எக்ஸாம் ஆன் வெட்னஸ்டே ஆஃப்டர் வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டேக்கு அப்புறம் சி எங்கேனாலும் இருக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அட்டெண்டிங் த எக்ஸாம் பிஃபோர் சி இஸ் சேம் as a number of person after ஏ. ஸோ சிக்கு முன்னாடி ஏக்கு கீழே. அண்ட் ஒன்லி 2% அட்டெண்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஜி. ஏ 2%, ஜி எஃப் அட்டன் 2% பிஃபோர் இ. இ 1%, எஃப் மேலே. ஓகே, பி அட்டன் பிஃபோர் டி. பி வந்து டிக்கு முன்னாடி அட்டன் பண்ணுறாங்க. அண்டு பி அட்டென்ஸ் அட்ஜஸ்டன் டு நைதர் ஏ ஆர் இ. ஸோ பி பக்கத்தில் ஏ ஆர் இ வரக்கூடாது. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியிலேருந்து செக் பண்ணிக்கலாம். சிஐ நம்ம இங்கே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சிக்கு மேலே ஏக்கு கீழே. ஸோ 2 இது தள்ளி ஏ இங்கே. அப்புறம் ஏ 2%, ஜி. ஏ 2% தள்ளி ஜி. அண்டு எஃப் ஒரு பாசிபிலிட்டி தள்ளி இ கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே ப்ளேஸ் பண்ணலான்னா இந்த ஒரு பாசிபிலிட்டியில் தான் நடக்க முடியும், மண்டே அண்ட் வெட்னஸ்டே. ஸோ எஃப் இ. அடுத்தது பிக்கு டி. பிக்கு மேலே, ஸோ பி மேலே கீழே டி. அண்டு பி வந்து ஏஎன்இ பக்கத்தில் இல்லை. ஓகே, கரெக்டு. ஸோ இதுலேயே நம்மளுக்கு இங்கே கிளிக் ஆகிடுச்சு. சப்போஸ் இதில் இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி செக் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இது வந்து இதுலேயே கரெக்ட் ஆகிட்டு, இல்லைன்னா நீங்கள் சி இங்கே வைக்கணும், இல்லை இங்கே வைக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எது மினிமம் பாசிபிலிட்டியில் கிளிக் ஆகுதுன்னு பாருங்கள். அது இல்லாத நெக்ஸ்ட்டு போங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். 6 persons LMNOPQ went to a park different days starting from Monday to Saturday. பார்த்தீங்களா, அந்த கொஷனில் சண்டே ஆரம்பிச்சிச்சு, இங்கே இப்போ மண்டே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை மட்டும் தான் நோட் பண்ண வேண்டியது இந்த டே பேஸ்டு பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது லோவர் மோஸ்ட்டில் ஆரம்பிக்கா, இல்லை ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் அது லோவர்லேருந்து ஆரம்பிக்கா இல்லை டாப்லேருந்து ஆரம்பிக்கா, அது செக் பண்ணணும். அண்ட் டே பேஸில் வந்து மண்டேயில் ஆரம்பிக்கா இல்லை சண்டே, வீக் எது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். பாருங்க, கியூ ஐதர் வென்ட் ஆன் வெட்னஸ்டே ஆர் ஃப்ரைடே. ஸோ ஐதர் கியூ வந்து வெட்னஸ்டேயாக இருக்கணும் இல்லை ஃப்ரைடேயாக இருக்கணும். கியூக்கு 2 பாசிபிலிட்டி. அண்ட் ஒன்லி 2 persons between Q and N. 2% Q and N. Number of person went between L and Q. The same as number of person between O and M. And O does not went adjacent to P. O P adjacent இல்லை. Number of person went before N. The same as number of person after L. N-க்கு மேலே L-க்கு கீழே. ஸோ Q 2% N-லேருந்து ஆரம்பிக்கணும். அண்ட் L and Q அதுக்கப்புறம் N-க்கு மேலே L-க்கு கீழே. ஸோ இங்கே வந்து இந்த பாசிபிலிட்டி இங்கேயே கேன்சல் ஆகிப்பாருங்க. இங்கே N-க்கு மேலே 1, அப்போ L கீழே 1 வராது இங்கே. அப்போ இங்கே கரெக்டாக வரும். Q 2% N. இது L and Q ஒரு பாசிபிலிட்டி. ஸோ ஒரு ஸ்பேஸு. அதே மாதிரி O and M வேணுமா. ஸோ ஒரே பாசிபிலிட்டி தான் இருக்குது. இங்கே O M வேணும். O வந்து P பக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே O ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே O, இங்கே M, இது P. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டா. ஓகே, ஃபைன், கரெக்டாக இருந்துச்சு. நம்ம எல்லா பாசிபிலிட்டி செக் பண்ணிட்டு கரெக்டாகவும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 6 persons starting from Monday to Friday, not necessarily in the same order. Sorry, Sunday to Friday. Y goes immediately before Z but not on the first day of the week. So Y வந்து first day இல்லை. ஸோ Y Z பக்கத்தில் இருக்குது. இமீடியட்லி பிஃபோர் ஜெட்னா ஒய்க்கு ஜெட்டுக்கு, ஒய் ஜெட்டுக்கு மேலே இருக்குது. சாரி, ஆமாம்.
அண்ட் neither u or z goes on Thursday or Friday. Thursday Friday வந்து யூவும் இல்லை ஒய்யும் இல்லை, ஒய்யும் இல்லை, சாரி யூவும் இல்லை ஜெட்டும் இல்லை. அப்போ இந்த ஜெட்டோட பாசிபிலிட்டி இங்கே நம்ம வைக்க முடியாது. அப்போது இங்கே யூ ஒய் வராது, இதர் இங்கேயும் ஒய் வராது. அப்போ இங்கே ஒரே பிளேஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. மண்டே அண்ட் டியூஸ்டே ஒரே பிளேஸில் தான் ஒய் ஜெட்டை ப்ளேஸ் பண்ண முடியும். And the number of persons going before W is same as going after V. V goes on the one of the day, on one of the days after U. யூக்கு அப்புறம் V ஒன் டேயில் போகுது அர்த்தம், ஒன் ஆஃப் த டேஸில் போகுது. ஸோ இப்போ செக் பண்ணும்போது நைதர் இங்கே Z வராது, அதனால இங்கே YZ ப்ளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் டபிள்யூக்கு மேலே விக்கு கீழே. ஸோ இந்த இதுலேயும் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ டபிள்யூ இங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும், V இங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் U மேலே இருக்குது. வேறு எதாவது மிக்ஸ் பண்ணிட்டோன்னா only one person goes between y and x. Who goes after z? So one person goes between y and x. X வந்து zக்கு கீழே போகுது. ஓகே, z வந்து xக்கு கீழே தானே இருக்குது. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கோயிங் பிஃபோர் w சேம் as நம்பர் ஆஃப் பர்சன் ஆஃப்டர் v. ஸோ எல்லாமே கரெக்டு. இங்கே ப்ளேஸ் ஆகிறது என்னது, u வந்து விக்கு மேலே. தட்ஸ் இட். ஸோ இந்த பசலும் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பசல் போவோம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், டபுள் டேட் கொடுத்துருக்காங்க மந்த்ஸில். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 10 persons ஆன் டிஃப்ரெண்ட் டேட்ஸு 3 and 26. இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி எப்போவுமே ஒன்று ஈவனாக இருக்கும், ஒன்று ஆடாக இருக்கும் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸில். அண்ட் ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர் ஒன்லி 2%. ஓகே, இப்போ டீகோட் பண்ணிடலாம். ப்ளேஸ் எப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னா, ஓகே ஸோ இது எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா, ஏப்ரல் மந்தில் 3rd and 26. நெக்ஸ்ட் வந்து ஜூன் மந்தில் 3rd and 26. தென் ஆகஸ்டில் 3rd and 26. அண்டு அக்டோபர் 10 persons பார்த்தீங்களா, அக்டோபரில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி 2% அட்டெண்ட் த செமினார் ஆஃப்டர் ஒய். ஸோ இது கன்ஃபார்மாக தெரியுறது, நீங்கள் டேரெக்டாகவே இங்கேயே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒன்லி 2% ஆஃப்டர் ஒய் அண்ட் 2% அட்டெண்ட் த செமினார் பிட்வீன் ஒய் அண்ட் எக்ஸ். ஸோ 2% ஒய் அண்ட் எக்ஸ். ஒன்லி 1% அட்டெண்ட் த செமினார் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இங்கே பாசிபிலிட்டி வந்துச்சு 1% எக்ஸ் அண்ட் வி. அண்ட் யூ ஒன் ஆஃப் த பர்சன் இஸ் பி. ஸோ ஒரு பர்சன் வந்து பின்னு அர்த்தம். அண்ட் யூ அட்டெண்ட் த செமினார் ஜஸ்ட் பிஃபோர் டபிள்யூ பட் நாட் இன் த சேம் மந்த் ஆஃப் 30 days. ஸோ யூ வந்து ஜஸ்ட் பிஃபோர் டபிள்யூ, பட் யூ வந்து 31 மந்தில் இருக்கிறது தான் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் போட்ட உடனே எது ஈவன் மந்த்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஏப்ரல், ஜூன் மற்றதெல்லாம் ஆர்டர். ஓகேவா? ஸோ யூ வந்து கண்டிப்பாக ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பரில் ஏதாவது ஒரு இதில் தான் இருக்கணும், யூடபிள்யூ. இப்போ ஒரு பாசிபிலிட்டி இங்கே இருக்குது, ஒரு பாசிபிலிட்டி இங்கே இருக்குது. அண்டு 3% attend the seminar between Y and C. 3% attend the seminar between Y and C. 1% attend the seminar between A and Z. And D doesn't attend the seminar after Z. So Zக்கு முன்னாடி D அர்த்தம். Zக்கு முன்னாடி D. Number of persons who attend the seminar between V and U வந்து prime number கிடையாது, not a prime number. ஸோ இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே 2 பாசிபிலிட்டி வரும், எக்ஸு. இங்கே எக்ஸு 1% தள்ளி விஇ. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் 1% தள்ளி வி. அந்த ஒய்இ இங்கே எக்ஸு 1% தள்ளி வி போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் 3% தள்ளி சிஇ, ஒய் 3% தள்ளி சி. அடுத்தது ஏ 1% தள்ளி ஜெட்டு. ஸோ இங்கே தான் பாசிபிலிட்டி இருக்குது, இந்த இதில் வேறு எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியாது. ஏ 1% தள்ளி ஜெட்டுக்கு மேலே டி வரணும். அதனால தான் ஏவை டாப்பில் வச்சுருக்கேன், ஜெட்டை கீழே வச்சுருக்கேன். அண்டு ஏக்கு மேலே டி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, யூ அண்ட் டபிள்யூ வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்கணும். யூ வந்து 31 மந்தில் இருக்கணும். ஓகே, 31 டேஸில் உள்ள மந்த்து. ஸோ இங்கே ஒன்று தான் ப்ளேஸ் ஆக முடியும், யூ டபிள்யூ. அண்ட் ஒன் மட்டும் மிஸ்ஸிங், விச் இஸ் பி. பி வந்து ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, 1 நம்பர். ஸோ இதுலேயே நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு. இது ஏன் வரல அப்படின்னா, சி எக்ஸு தென் ஏ அண்ட் ஜெட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் இல்லை பார்த்தீங்களா, அதனால இது வரலை. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ இப்படி நீங்கள் டீகோட் பண்ணி எழுதும் போது டக்குன்னு ஒரே பாசிபிலிட்டி நமக்கு ட்ராக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து
8%. அதே மாதிரி 2 டேட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈவன் ஒன்று ஆடு அண்டு நம்ம மந்த்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரியில் 8th and 21st, ஏப்ரலில் 8th and 21st, ஜூலையில் 8th and 21st, இங்கே 8%, அண்டு செப்டம்பரில் 8th and 21st. ஸோ ஈவன் மந்த்ஸ் வந்து ஏப்ரல் அண்ட் செப்டம்பர். P renews on an odd number date. ஸோ ஆட் டேட்னா P வந்து 21 in any of the 4 months. And P renews 3% before U. ஸோ U 3%. ஸோ இடையில கேப் டு மேலே P. ஓகே, 3% before P. V renews on even number date but after P. V வந்து even date which is 8, P க்கு அப்புறம் V. And neither Q, only 2% are renewing between V and Q. Neither Q or W is the last person. So Q or W இந்த இடத்துல வராது 21ல. And S renews 2% before W. So W 1% தள்ளி S. And T renews after R. R க்கு அப்புறம் T. Number of person renews between R and T is same as between R and P. ஸோ ஆர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, சேம் பர்சன் ஆர் அண்ட் டி அண்ட் ஆர் அண்ட் பி கொடுத்துருந்தாங்கன்னா சேமாக 2 சைடையும் வர நம்பர் வந்து இந்த 2 இதுக்கும் இடையில இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே டிக்கும் பிக்கு இடையில ஆர் இருக்குன்னு அர்த்தம். காமனாக வர நம்பர் வந்து அந்த 2 கொடுத்துருக்க ஆல்ஃபபெட்ஸ்க்கு இடையில வரும், இல்லை கொடுத்த நம்பருக்கு இடையில வரும்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பி வந்து ஆட் டேட்டு அண்ட் பி ரினியூஸ் 3% பிஃபோர் யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பியை ப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா யூக்கு மேலே போடணும். ஸோ அடுத்தது எங்கே பாசிபிலிட்டி பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி பண்ணணும், பி எங்கே ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கணும். அடுத்த பாசிபிலிட்டி என்னென்னா அடுத்தது இங்கே ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். பி 2% தள்ளி Q இங்கே வராது, ஸோ இங்கேயும் ஆட் வராது P. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். இங்கே P 2% தள்ளி U அண்டு ஸோ கலரை நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள். P 2% தள்ளி U அண்டு S 1% தள்ளி P வந்து 21 டேட்டில். தென் அதுக்கப்புறம் என்ன ப்ளேஸ் பண்ணால் ஆருக்கும் பிக்கும் ஆருக்கும் டிக்கு இடையில் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி S அண்ட் W, பிக்கு கீழே V வந்து ஈவன் நம்பரில் வேணும். ஸோ ஈவன் பிளேஸ் இங்கே ஆக்கியூபை ஆகிட்டப்போ இங்கே V வந்துடும். அண்ட் V 2% தள்ளி Q, V 2% தள்ளி ஐதர் Q இங்கே வரணும், இங்கே வர முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா QW வரக்கூடாது. அப்போ V 2% தள்ளி Q. அண்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, S 1% தள்ளி W, S 1% தள்ளி W, S 1% தள்ளி Wன்னு வரலாம். அண்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, PRTRP கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரும் பிக்கும் டிக்கும் கேப் ஈவனாக இருக்கணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஈவனாக வரல. இப்போ இங்கே ஆர் போட்டுக்கோங்க, இங்கே டி போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஆர்டி அண்ட் ஆர்பி பிளேசஸ் வந்து ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்குது. தென் அடுத்து SW. ஸோ இது இங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு SW. ஸோ அது மாதிரி நம்ம சம் சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறது 5th கொஷின். இந்த மாடலில் நம்ம டே பை ஸ்பெஷலில் இது 5th. நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் இருக்குது விச் இஸ் 6th கொஷின். ஐ மீன் இதுதான் லாஸ்ட் கொஷினாக இருக்கும் இந்த வயசில். ஸோ 6th கொஷினில் பார்த்தீங்கன்னா 8%, 12 or 27. ஜனவரியில் 12 சொன்ன மாதிரி இதில் ஒரு ஆட் நம்பர் இருக்கும், ஒரு ஈவன் நம்பர் இருக்கும். Is goes in the month which is an odd number of days. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் டேஸ்னால் ஒன்று ஜான்வரி இருக்கணும், இல்லை ஜூலை இருக்கணும். எஸ் வந்து ஒன்று ஜானில் இருக்கணும், ஜூலையில் இருக்கணும். ஆட் நம்பர் டேட். ஸோ எஸ் வந்து ஐதர் 27ல் இருக்கணும், இல்லை ஜூலை 27ல் இருக்கணும். ஒன்லி 1% கோஸ் பிட்வீன் எஸ் அண்ட் கியூ. 1% கோஸ் பிட்வீன் எஸ் அண்ட் கியூ அண்ட் ஓ கோஸ் 3% பிஃபோர் கியூ. ஸோ ஓ 2 கேப்பு கியூ, கியூ 2 கேப்பு ஓ. ஸோ அதுக்கப்புறம்
ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம். and number of persons goes before O is same as number of persons goes after P. ஓக்கு முன்னாடி பிக்கு கீழே. and T goes 3 months before M. இங்கே நோட் பண்ண வேண்டியது 3% கொடுக்கல, மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதான் நோட் பண்ணணும். 3 months before M. ஸோ T goes, நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஷின் நல்லா சால்வ் பண்ணிட்டோம்னு நினச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பிளண்டர் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு கட் ஆஃப் பக்கத்தில் வராமல் போயிடும். அதனால தான் ஒன்ஸ் நீங்கள் பஸ்ஸில் ரீட் பண்ணும்போது டீகோட் பண்ணி கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி பஸ்ஸில் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தப்பாக வந்துச்சுன்னா திருப்பி கொஷின்ஸ் ரீட் பண்ண வேண்டாம். ஆனால் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும்போது கான்சன்ட்ரேட் பண்ணி ரீட் பண்ணணும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த பஸ்ஸில் தப்பாயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ T goes 3 months before M. ஸோ நான் இப்போ இங்கே பாருங்கள் இப்படி எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக தப்பாக வரும். T 3 months before Mன்னும் போது 2% தள்ளி M கிடையாது, 3 months. அப்போ ஐதர் ஏப்ரலில் இருக்கணும். ஸோ ஃபெப் மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல். ஸோ இங்கே இருக்கணும். T and M இங்கே க்ளோஸ் அப் ரிலைஸ் ஆகலாம். இல்லை ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் இருக்கலாம். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வராது. ஸோ இங்கே ஒரு மந்த் தான் கேப் இருக்குது. ஐதர் இந்த ரெண்டுத்தில் ஜனவரியில் ஏப்ரலில் இருக்கணும், இல்லை ஏப்ரலில் ஜூலையில் இருக்கணும். அண்ட் ஸோ T 3 months before M and M are going இந்த சேம் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க, சேம் டேட்டில் போகிறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது R goes before N. R Nக்கு முன்னாடி but not immediately before N. ஸோ immediately கிடையாது. and not more than 1% goes between O and R. not more than less than 1ன்னு அர்த்தம். not more than either 1 இருக்கணும் இல்லை 0 இருக்கணும் அர்த்தம். இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ஓக்கு மேலே எஸ் 1% தள்ளி Q, எஸ் 1% ஐதர் Q இங்கே இருக்கும் இல்லை இங்கே இருக்கும் Q, and Q 2% தள்ளி O மேலே, அண்ட் ஓக்கு மேலே பிக்கு கீழே. தென் R N not immediately and O and Rக்கு லெஸ் தென் 1 இல்லை 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஸ் தென் 1% தானே இருக்காங்க. O 1%, இது O, இது Q. O 1% தள்ளி R. ஓகே ஃபைன். அப்போ இந்த இது சால்வ் ஆகிட்டு. அண்ட் T 3 months before M. அப்போ இங்கே Tக்கு Mக்கு பிளேஸ்மெண்ட்டு ப்ராப்ளம் ஆயிடுது. அப்போ இது கேன்சல், இந்த பாசிபிலிட்டி கேன்சல். நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி கலர் மாற்றிடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அண்ட் ஸோ இது நம்ம சால்வ் பண்ணும்போது O முடிஞ்சிச்சு. SQ 1, ஓக்கு மேலே பிக்கு கீழே, Qக்கு 2% பிஃபோர் O அண்ட் ஓக்கு மேலே பிக்கு கீழே, அண்ட் O லெஸ் தென் 1% தள்ளி R. ஒன்று R இங்கே இருக்கணும் இல்லை இங்கே இருக்கணும், அண்ட் Rக்கு கீழே N, அண்ட் Tயும் Mமும் சேம் மந்தில் இருக்கணும், சேம் டேட்டில் இருக்கணும், அண்ட் 2 months கேப் இருக்கணும். ஸோ இங்கே ஜனவரி இங்கே 27 எடுத்திங்கன்னா இங்கே ஏப்ரல் 27 வராது. அதே இங்கே ஏப்ரல் 12 எடுத்திங்கன்னா இங்கே ஜூன் 12. ஓகே ஃபைன். அப்போ T ஏப்ரல் 12 இருக்கும், M வந்து ஜூலை 12. ஓகே இது ப்ளேஸ் ஆகிடுச்சு. தென் Rக்கு கீழே N. இது பாருங்கள் O and Rக்கு லெஸ் தென் 1, ஐதர் 1 இல்லை 0 இருக்குன்னு சொல்லுங்கள், இங்கே 0 பொசிஷன். ஸோ இப்போ இந்த ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. சரி நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். அடுத்தது டெசிக்னேஷன் பேஸ் பசில் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி 2 பசில்ஸ் போட்டிருக்கோம், ஒன்று பாக்ஸ் பேஸ்ட், இன்னொரு ஃப்ளோர் பேஸ்டு. அது ரெண்டும் பார்க்கலனாலும் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ், அடுத்தது நம்ம பர்சன்டேஜ் அர்த்தமெட்டிக்காக ஆரம்பிச்சிருவோம். அண்ட் ஸ்பீட் மேக்ஸில் டெய்லி வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் வீடியோ என்கரேஜ் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.